ஹலோ பிரேஸ்லாட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் இந்த இயேசு பிக்கிறருடைய இந்த பைபிள் மெடிடேஷனுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்னாகமம் 27ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் யோசேப்போட குடும்பத்தில் மனாசே, அதாவது யோசேப்பின் மகனான மனாசேயுடைய குடும்பத்துல செலோபியாத் அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்போட வம்சத்துல உள்ளவங்க, அவங்க தகப்பனார் வனாந்தரத்துல மரணம் அடைஞ்சிருவாங்க. அதனால தகப்பனுடைய சுதந்திரம் விட்டு போகுது. அவங்க எல்லாருமே குமாரன் கிடையாது. அப்படின்றதுனால என்ன பண்ணலாம், அதாவது எங்க தகப்பனுடைய வம்சம் அப்படி இதாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு அவங்க சகோதரர்களுக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதே போல கர்த்தரும் சரின்னு சொல்லி அந்த சட்டத்தையும் ஏற்றுறாரு மோசே மூலமா. அதுக்கப்புறம் மோசே என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, மோசேயா கிட்ட ஏசப்ப சொல்றாரு, நீ இந்த மலை மேலே ஏறி கானான் தேசத்தை பாரு, நீ என்ன பண்ண மாட்டேன், ஆரோனை போல நீனும் பிதாக்களோட சேர போகிற, நீ கானானுக்குள் பிரவேசிக்க மாட்ட அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்போது அப்போ மோசையா சொல்றாரு, ஆண்டவரே அப்போ இவங்க நடத்துறதுக்கு ஏதாவது நல்ல ஒரு தலைவனை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரும் ஏசப்பான்னு சொல்றாரு, யோசுவா தான் அதுக்கு அடுத்த தலைவன், அவனை அபிஷேகம் பண்ண, அவனுக்கு உன்னுடைய கணத்தை என்ன பண்ண குடு அப்படின்னு சொல்றாரு. அதே போல கர்த்தர் சொன்னபடியே மோசையா செஞ்சார். ராஜபாரம் எப்போ பறிக்கப்படும் அப்படின்னா, கர்த்தருக்கு சித்தம் கீழ்ப்படியாத பட்சத்துல மாத்திரம்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கோல். இப்போ பாருங்க, மோசேயாக்கு கானான் அடையிறது தான் கோல், கர்த்தர் நியமித்த கோல். ஆனா அந்த கோல் அடைய முடியாத ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அந்த கீழ்ப்படியாமை தான். அந்த ஒரு மலையை என்ன பண்ணுவார், தண்ணி இல்லாத போது பேச சொல்வார், அடிச்சிருவாங்கல்ல. அந்த ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தம் என்ன ஆயிடுது, நான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது நிமித்தம், இந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் என்ன ஆகுது, அந்த கோல் அடைய முடியாதபடிக்கு நம்ம அப்படி டிஸ்கண்டினியூ, நம்ம ஜெயிக்கல, அந்த கோல் அடையாம அப்படி நிறுத்தப்பட்டவர்களாக அடுத்த ஆள் நியமிக்கப்படுறாங்க. எக்ஸாம்பிள் யார் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுல் பார்த்தீங்கன்னா அவர் தேவனுக்கு பிரியமில்லாமல் கீழ்ப்படியாமை நிமித்தம் ஒரு ராஜபரம் பிடுங்கப்பட்டு தாவீது அதே போல தான் இங்கே நடக்குது. அப்போ இதில் முக்கியம் அவ்வளோ பெரிய மோசேயா அவரே அப்படின்னா, நம்ம எவ்வளோக்குள்ள தெய்வ சித்தம் செய்யறதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இதில் என்னதான் மெயின் அப்படின்னா, தெய்வ சித்தத்தை செய்யணும். செஞ்சாதான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தெய்வ சித்தத்தை கர்த்தருடைய கோலை கடைசி வரைக்கும் நம்ம அடைஞ்சு முடிக்கணும். பாதியிலே அதை என்ன பண்ணக்கூடாது, விட்டுட்டு போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அது என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் தேவன்கிட்ட கேட்டு செய்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். சுயத்தின்படி ஊழியமே செய்ய முடியாது, எப்பொழுதுமே தேவோட ஆலோசனை கேட்கணும். அது மாத்திரம் இல்லை, இவர் மோசே எல்லாத்துக்குமே ஆலோசனை கேட்பார். அவர் ஆலோசனை கேட்டது மாத்திரம் அதை மாதிரி செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஏன் அப்படி பாதியில் எடுத்துக்கொள்வார் அப்படின்னா, அந்த ஆத்மா இப்போ மோசையா பயங்கர கஷ்டப்பட்டிருக்காரு இவங்களை கொண்டு வர்றதுக்கு. ஆனாலும் அந்த ஒரு கீழ்ப்படியாம நிமித்தம் அந்த கோல் அடைய முடியாம போயிடுது. அந்த மாதிரி நாம சொல்ல கேட்காம மறுபடியும் கீழ்ப்படியாமலே இருந்தோம் அப்படின்னா, கர்த்தர் ஆத்மாவை மீட்கும் பொருட்டு என்ன பண்ணுவாரா, நம்மளை எடுத்துக்கொள்வாரு. ஐயோ, இந்த ஆத்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக உழைச்சிருக்கு, ஆனா இப்போ சொல்ல கேட்காம கீழ்ப்படியாம அப்படி வஞ்சிக்கப்பட்டு போய் கீழ்ப்படியாம இருக்காளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரா, ஆத்மாவை மீட்கும்படியா எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்பொழுதும் தெய்வ சித்தத்தை கேட்போம், கீழ்ப்படிவோம், கதலிச்சு ஆசிரியப்பார். தேங்க்யூ ஸோ மச். பாய்.